வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயின் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சார்லப்பள்ளி எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் டு சார்லப்பள்ளி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் எந்த ட்ரெயினோட ரேக்ஸாரிங் பார்த்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் டு ஈரோடு வர ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தான் ரேக்ஸாரிங் பார்த்து. அதுவும் இன்னும் எல்ஹெச்பி மாத்திரை, இது ஒன்றும் எல்ஹெச்பி மாத்திரை கூடிய சீக்கிரத்தில் மாற்றிடுவாங்க. ப்ரப்போசல் போல், ஆனால் கூடிய சீக்கிரத்தில் மாற்றிடுவாங்க. இந்த லைன்லேயே அதேமாதிரி அரக்கோணம் லைன்லேயே இது மட்டும் தான் இல்லை, இது ஐ ஷேப்பில் ஓடிச்சிருக்கு. இன்னும் எல்ஹெச்பி மாற்றலை. கொடுத்தாங்க சார்லப்பள்ளிக்கு ஒரு தனி ரேக்கே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அது நிறுத்திட்டு ஐசி அப்படின்னு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்டான ட்ரெயின் அப்படின்னு கூட சொல்லலாம். சார்மினாருக்கு எப்படி இந்த ரூட்டில் டிமாண்ட் இருக்கோ அதை விட இந்த ட்ரெயினுக்கு டிமாண்ட் இருக்கும். ஆனால் டைமிங் படி தான் பாசஸ் அதை நம்ம, ஆனால் இது டைமிங் படி பாசஸாக இருக்கிறது பரவாயில்ல. சாரி, டைமிங் மாதிரி பாசஸாக இருக்கிறதுனால இந்த ட்ரெயின் ரூட் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு போவோம், நியூ குந்தூர் ரூட்டு, குந்தூர் ரூட்டு. சென்னை கூடூர் தெனாலி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரைட் கட் பண்ணி நியூ குந்தூர் போயிட்டு, குந்தூர் போயிட்டு நியூ குண்டூரே வருது. ஜான்சி வீடியோ போடல, அந்த ட்ரெயின் நியூ குந்தூர் போவோம். இது குந்தூர் ரூட்டு போகிறதுனால லைட்டாக நியூ குந்தூர்னு வந்தது. அது ஒன்றும் இல்லை, என்ன சொல்லிதான் குந்தூர் ரூட் போயிட்டு நற்கொண்டா அப்படியே காட்சிக்கொண்டா கட் பண்ணி சார்லப்பள்ளி வரைக்கும் போகுது. இந்த ட்ரெயினை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இந்த ட்ரெயினை ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கிடைக்கிற ட்ரெயின்னால டிமாண்ட் இருக்கும். இதுதான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். மிச்சபடி இந்த ட்ரெயினை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்சு காச்சிகூடா எக்ஸ்பிரஸ், இந்த ஹைதராபாத் சார்பள்ளி எக்ஸ்பிரஸ், சார்மேடா எக்ஸ்பிரஸ், இந்த 3 ட்ரெயின் போகிற ரூட்டில் 4வதாக ஒரு ட்ரெயின் இருந்தது ஃபஸ்ட் இருந்தது. ஆனால் அது பேர் சரியாக தெரியல. ஆனால் அப்படி ஒரு ட்ரெயின் இருந்தது. அந்த ட்ரெயின் எப்படின்னா கூடூர் ரிசர்வ்னு போவோம். அந்த ட்ரெயின் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, கூடூர் ரிசர்வ்னு போவோம். ட்ரெயின் எங்கேருந்து போவோம்னு பார்த்தீங்கன்னா, அது வாரத்தில் எல்லா நாளுமே இருக்கும். நான் எல்லா நாளுமே சென்னை சென்ட்ரலில் பார்த்துருக்கேன் ட்ரெயினை. மைசூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் போயிட்டு மைசூர்லேருந்து காவேரி நான் சொல்ல வரல, இன்னொரு ட்ரெயின் மைசூர்லேருந்து போயிட்டு பாலாஜி எக்ஸ்பிரஸ்னு ஒன்று வரும். இப்போது வேறு ரூட்டு ஓடிட்டு இருக்குது. அது ரேக்ஸாரிங் கணக்கு. ஆனால் அப்படி ஒரு ட்ரெயின் இருந்தது. கூடூர் ரிசர்வ்னு, அதாவது கூடூர் நெல்லூர் குந்தூர் போகிறவங்களாம் அதில் ஏறிக்கலாம். அந்த கோச்சில், அந்த செப்பரேட் கோச்சில், மிச்சம்லாம் லாங் போகிறவங்க ஏறிக்கலாம். அந்த ஹைதராபாத் சென்னை ரூட்டில் இந்த ட்ரெயின் இருந்தது. இப்போ என்னாச்சுன்னா கோவிடுக்கு அப்புறம் ட்ரெயினே காணோம். கோவிடுக்கு முன்னாடியே காணோம் ட்ரெயின். எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டில் இப்போ 3 ட்ரெயின் தான் ஓடிட்டுருக்கு ஹைதராபாத் சென்னை ரூட்டில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 ட்ரெயின் தான். அதில் ஒரு சார்மேனை எடுத்துட்டோம், நம்ம வீடியோவில் பார்த்துக்கோங்க. இன்னொன்று இந்த சார்லப்பள்ளி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா புதுச்சேரி காச்சிகூடா எக்ஸ்பிரஸ். அது பேரே அதுதான். அந்த ட்ரெயின் நான் முடிஞ்சால் எடுக்கிறேன், முடிஞ்சால் நான் எடுத்து வீடியோ கமெண்ட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இதுக்கு அப்புறம் வர ட்ரெயினும் இந்த ரேக்ஸாரிங் ட்ரெயினும் ஒன்று தான். என்ன ட்ரெயின் நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் அது அந்த நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.